கேக்குறேம்மா. அது இல்லங்க, எங்க அப்பா ரொம்ப நாளா விறகு கடை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த முட்டுக்கட்டையே வச்சு விறகு கடை ஆரம்பிக்க வேண்டியதானே? கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? சொல்லுங்க. அந்த லோன் சாங்ஷன் ஆறதுக்கு நீங்க தான் எம்டி கிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்களும் அவரும் ஒரே ஊருக்காரங்க இல்லையா? என்ன அமெரிக்கா வந்தோம், ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்க, இதெல்லாம் விடாப்படியா புடிச்சு வச்சிட்டு இருக்கோம்ல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் எம்டி கிட்ட சொல்லி எப்படி லோன் வாங்கி தரேன். இதுக்காக காலங்காலத்தால இங்க கிளம்பி வந்தீங்க. ரொம்ப விசேஷம். ஐம் சாரி, கண்ணில் பட்டுச்சா? ஒரு நிமிஷம் இருமா. கண்ணை கசக்காதீங்க. காமிங்க. ஓபன் பண்ணிங்க. ஹலோ அப்பா, நீ நல்லா இருக்கியா? திருப்பதி நல்லா சாப்பிடுறானாமா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரம்மா? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். ஆனா உங்க மாப்பிள்ளை பண்றதான்ப்பா சரியில்லை. என்னம்மா ஏதோ சத்தம் கேக்குது? தெரியல, நான் என் வாழ்க்கைய நினைச்சு அழுதேன். இது என்ன டிவியா? நீ அழுகுறதெல்லாம் தெரிய. மாப்பிள்ளை எங்கம்மா? அவரு தோட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. தோட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரா? ரொம்ப முத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுமா? ஐயோ, நான் என்ன தனியா பேசிட்டு இருக்காரு நான் சொன்னேன். அவரு வேற ஒருத்தியோட பேசிட்டு இருக்காரு. என்னது? இந்த வேடச்சந்தூர் வேலுசாமியோட மருமக வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த ஆண்டக்குடி ஆறுமுகமாக வேலுசாமியோட மருமக வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த சின்ன புள்ளையூர் சின்னையனோட பேர வேலுசாமியோட மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? எடுமா அந்த திருநெல்வேலி கத்திய. ஐயோ அப்பா, இதுக்காக 50,000 செலவு பண்ணி நான் இந்தியா வர முடியுமா? நம்ம வீட்டு ட்ரங்க் போட்டிக்கு அடியில இருக்கு, நீங்களே எடுத்துக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த வேடச்சந்தூர் வேலுசாமி தன்னோட நிலம், தோப்பு, துறவு எல்லாத்தையும் வித்தாவது வந்து அமெரிக்காவில் நிப்பான். அதுவும் அந்த திருநெல்வேலி கத்தியோட. இத அந்த அறிவில்லாத மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. சரிப்பா, சீக்கிரம் வந்துடுங்க. அப்பா வரட்டும், மாமா ஒரு வழி பண்ணுவோம். ஏய் அர்க்காணி, என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? நான் ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன், காஃபியே கொண்டு வரலையே. பசுமாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அமெரிக்கா வந்தோம் அதே காரணமா? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? யாரும் இல்ல, ராங் நம்பர். ராங் நம்பர் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்ல, இன்னும் நல்லா பேச கத்துக்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆபீஸுக்கு போய் அந்த சிரிக்கியோட கூத்தடிக்குவா போறீங்க? போ மாமு போ. என் அப்பா வரட்டும், அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். ஆமா, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஊடு, தோட்டம், துறவு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த கடல் பக்கமா தான் வந்திருக்கிற. ஊடு எங்கம்மா? ஐயோ அது இல்லப்பா, மாமாவை பத்தி வீட்டுல பேசினா அவர் உஷாராட மாட்டாரா? அதனாலதான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மாப்பிள்ளைய பத்தி நீ போன்ல சொன்னதெல்லாம் என்னால நம்பவே முடியலம்மா. மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ விஷயம் இருக்கு. நாங்க அமெரிக்கா வந்து இறங்கும் போது பிளேன் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு தலையில வைக்க வேண்டிய பூவை மாமா கையில கொடுத்து மாமா கைய தொட்டு தொட்டு குலுக்கினாப்பா. அது மட்டும் இல்ல, எப்ப பாரு அந்த பொண்ணும் மாமாவும் இங்கிலீஷ் பேசல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க. எனக்கு சொல்லவே வாய் கூசுது. வாய் கூசுதா? கண்ணு, அப்ப நீ மாங்காய் சாப்பிடுறியா? ஐயோ அது இல்லப்பா, நேத்து மாமாவும் அந்த பொண்ணும் நம்ம வீட்டு தோட்டத்துல விவசாயம் பண்ணாங்களா? ஐயோ அப்பா, கூடமா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? உங்க மீச துடிக்கணும், கண்ணு சிவுக்கணும். மாப்பிள்ளை நல்லவரு, படிச்சவரு. அவர் பின்னாடியே போய் கவனிக்கிறேன். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, திருநெல்வேலி கத்தி தான் பேசும். ஐயோ அப்பா, கத்தி எடுத்து உள்ள வைங்க. இந்த ஊர் போலீஸ்காரங்க ரொம்ப சுகரானவங்க, உள்ள தள்ளிடுவாங்க. சரி சரி வாங்க போலாம். கணாயிரம், அந்த பொண்ணு கழவனோட போயிட்டு இருக்கு. நான் போய் கொண்டையை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய் பாத்துக்கிட்ட வைரத்தோட வரன்னு போன் பண்ணி சொல்லிடு. சொல்லிடுறேன்.
இன்னும் ஒரு வாரத்துல முடிச்சிடுறேன் என் வேலைய. உன்னை இந்தியால நேர்ல பாக்குறேன்யா. பெரிய தொந்தரவா போச்சு உங்களோட. ஓகே பாஸ், என்னையா நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். குட். எங்கடா வைரம்? வைரம் இந்த முடிக்குள்ளார இருக்கு பாஸ். உங்க கையாலே எடுங்க. முடியல வைரமா? தம்பிகளா, உங்கள யாருப்பா இந்த முடியை கட் பண்ணது? பார்த்தாலே தெரியல. நான் தான் பாஸ். இந்த வேலைக்குலாம் இவன் லாய்க்கு இல்ல பாஸ். கொஞ்சம் கிட்டவா, கண்ணாடியை காட்டு. பாஸ் வேணாம் பாஸ். எந்த தப்பா இருந்தாலும் இந்தியால போய் மொத்தமா கொடுத்துருங்க பாஸ். வேணாம் பாஸ். அமெரிக்கால பண்ண வேலைக்கு அமெரிக்கால தான்டா உனக்கு பரிசு கொடுக்கணும். என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? பின்னடா வைரம் இருக்கிற முடிய கட் பண்ணிட்டு வரான்னா விளக்கெண்ணெய் போட்டு வழிச்சு வாரின முடிய கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த முடியல வைரம் இல்லடா, பேன் தான் இருக்கு. சாரி பாஸ், இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது பாஸ். நான் உங்களை செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு வர வச்சத வைரத்தை கடத்த, முடிய கடத்த இல்லடா. பாரு, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல வைரம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல இங்க ஒரு போனம் விழும். பாஸ், இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நான் ஏன்டா தற்கொலை பண்ணிக்கணும்? அவனை விட்டு ஒன்னையும் ஒன்னை விட்டு அவனையும் கொலை பண்ண சொல்வேன்டா. எனக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் மிச்சம். அப்ப இந்த முடி நமக்கு வேண்டாத பொருளை திருப்பி அதே இடத்துல வைக்கணும்னு உனக்கு தெரியாது. அங்கே வேடா போடா பாஸ். போடா.